எங்களுடைய முஸ்லிம் சகோதரர்கள் மீது இனவேரியாட்டம் தாண்டவமாடி படுகொலை செய்யப்பட்ட எங்களுடைய சகோதரர்களை நினைவு கூறுகின்ற இந்த நாளிலே இந்த 35வது ஆண்டினை கடந்து சென்று கொண்டிருக்கின்ற இந்த வெளியிலே 35வது தேசிய சுகதாக்கள் தினம் காத்தான்குடியிலே அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 35வது தேசிய சுகதாக்கள் தின நிகழ்வுக்கு இங்கே வரும் கொண்டிருக்கின்ற அத்தனை பேரில் உங்களுக்காக இங்கே இருக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த இருக்கைகளிலே வந்து அமர்ந்து கொள்ளுமாறு உங்களை நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த 35வது தேசிய சுகதாக்கள் தினம் இங்கு அனுஷ்டிக்கப்படுகிறது. காத்தான்குடி சம்மேளனம், அதுபோல காத்தான்குடி ஜமியத்துல் உலமா சபை, தேசிய சுகதாக்கள் ஞாபகார்த்த நிறுவனம், அதுபோல காத்தான்குடி வர்த்தக சங்கம், காத்தான்குடி மீராக்குரிய ஜும்மா பள்ளிவாயல், காத்தான்குடி ஹுசைனியா பள்ளிவாயல் ஆகியன இணைந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த 35வது தேசிய சுகதாக்கள் தினம் இப்பொழுது காத்தான்குடியிலே சம்பிரதாயபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வுகளை எல்லாம் நாம் இப்பொழுது இங்கு ஆரம்பம் செய்ய இருக்கின்றோம். அடிப்படையிலே இந்த 35வது தேசிய சுகதாக்கள் தின நிகழ்வுக்கு வருகின்றிருக்கின்ற அத்தனை நிறுவனங்களுடைய பிரதிநிதிகளையும் இந்த இருக்கைகளிலே வந்து அமர்ந்து கொள்ளுமாறு உங்களை நாங்கள் அன்போடு இங்கே அழைக்கின்றோம். இப்பொழுது இந்த 35வது தேசிய சுகதாக்கள் தினத்தினுடைய திருமண நிகழ்வினை நாம் சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பம் செய்கின்றோம். இஸ்லாமிய இறுதி சங்கம் நாம் இந்த நிகழ்வுகளை சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பம் செய்கின்ற வகையிலே இஸ்லாமிய இறுதி சங்கங்களை வழங்குவதற்காக இங்கு அன்போடு அழைக்கின்றோம். அவர்களை அன்பு அளிக்கின்றோம். இஸ்லாமிய இறுதி சங்கங்களை வழங்குவதற்காக இந்த நினைவு நாளிலே 35வது தேசிய சுகதாக்கள் தினத்தினை காத்தான்குடியிலே அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. காத்தான்குடி பள்ளிவாயல் முஸ்லிம் நிறுவனங்களுடைய சங்கங்கள், அதுபோல காத்தான்குடி ஜமியத்துல் ஞாபகார்த்த நிறுவனம், காத்தான்குடி வர்த்தக சங்கம், பள்ளிவாயல் ஆகியன இணைந்து ஏற்பாடு செய்து நடத்தப்பட்டிருக்கின்ற இந்த பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். முப்பத்தி 35வது தேசிய சுகதாக்கள் தினத்திலே சுகதாக்களை நினைவு கூறுவதற்காக இங்கு வருகை தந்திருக்கின்ற நமது பிரதேசத்தின் முக்கிய பிரமுகர்களே, பள்ளிவாயல்களின் நிர்வாகிகளே, சம்மேளனத்தினுடைய கௌரவ செயலாளர் அல்-ஹாபில் ரமீஸ் ஜமாலி அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற காத்தான்குடி வர்த்தக சங்கத்தினுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களே, மீரா ஜும்மா பள்ளிவாயலுடைய தலைவர் மற்றும் நிர்வாக சபை உறுப்பினர்களே, ஹுசைனியா பள்ளிவாயலுடைய நிர்வாக சபை உறுப்பினர்களே, தேசிய சுகதாக்கள் நிறுவனத்தினுடைய கௌரவ உறுப்பினர்களே, காத்தான்குடி நகர சபையினுடைய கௌரவ தவிசாளர் மற்றும் உறுப்பினர்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற சகோதரர்களே, சுகதாக்களினுடைய குடும்பத்தினர்களே, நம் அனைவர் மீதும் எல்லாமல்ல இறைவனது சாந்தியும் சமாதானமும் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தனையோடு 35 வருடங்களுக்கு முன்னர் எங்களால் மறக்கவோ மன்னிக்கவோ முடியாத செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.